திருச்சி கல்யாண சமையல 700 இடத்துல டிபெண்ட் பண்ணுறோம். என்னென்ன ஐட்டம் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா கந்திருப்பம், வடை, பொங்கல், இட்லி, பூண்டு குழம்பு, பொங்கலுக்கு சாம்பார், வதக்கு துவையல் வைக்கணும், ஏலக்காய் பால். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மாஸ்டர் இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இட்லி நமக்கு ஒரு சில்வர் சட்டியில் ஃபுல்லாக அடக்கியாச்சு. 700 பேருக்குள்ள பொங்கல். தம்பி சாம்பார் கிண்டி விடுறோம். நமக்கு சாம்பார் தயாராகிடுச்சு. டிஃபன் சாம்பார். நமக்கு பூண்டு குழம்பு தயாராகிட்டு இருக்கு. 700 பேருக்குள்ள பூண்டு குழம்பு. இங்கிட்டு பாருங்க, ஏலக்காய் பால் போட்டு நல்லா வேக விட்டுட்டு இப்போ வடிகட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏலக்காய் பால் தயாராகிடுச்சு. நமக்கு வடைக்கு மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க. நமக்கு கந்திருப்பம் வந்து சுரக்கவே போடுறதுக்காண்டி பைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 50 கந்திருப்பம் தான் சுட்டுருக்கோம். இப்போ நம்ம லைன் ஓடையில் கந்திருப்பம் மீதி சுட்டுக்கலாம். வதக்கு துவையல். இட்லி மாஸ்டர் மச்சான். முக்கண்ணா நம்ம மாஸ்டர் வடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வடை போட்டிருக்காங்கன்னா முக்கண்ணா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 வடை கிட்ட போட்டிருக்காங்க. நமக்கு இன்னும் 700 வடை போடணும். இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நமக்கு இட்லி மாஸ்டர் இட்லியை வச்சுட்டு இருக்காங்க. நமக்கு சப்ளைக்கு தயாராகிட்டோம். கீழே வந்து 400 பேருக்கு வாழையில் எடுத்துகிட்டு இருக்கோம். மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு பார்த்தீங்களா ஒரு 300 பேருக்கு மேலே எல்லாம் மாற்றி வச்சு மேலே கொண்டுட்டு போகிறப்ப மாடிக்கு மேலே வந்து பஃபே, கீழே வந்து சாப்பாடு. நம்மளுக்கு இலை போட்டு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் 2 பேஜாக பிரித்தாச்சு. இப்போ இலை போட்டாச்சு. நமக்கு பார்த்தீங்களா கீழே எவ்வளோ போட்டணும். இப்போ இதே மாதிரி நமக்கு என்னென்னா பஃபேயில் வந்து மேலேயும் சாப்பாடு வந்துட்டு இருக்குது. அது மாடியில் இடம் கம்மியாக இருக்கிறதுனால மேலே பஃபேயில் மேலே ஓடிக்கிட்டு பாருங்கள் சாப்பாடு. நமக்கு ஃபுல்லாக சர்வ் நடந்துக்கிருக்கு.